மச்சான் டேய் பபிள் கம் முழுங்கிட்டேன்டா. அவ்வளோதாண்டி வயிற்றுல ஒட்டிக்கும் பரலோகம் தான். என்னடா சொல்ற? அவ்வளோதான் முடிஞ்சு விட்டுருவோம். ஐயோ தண்ணி. உலக மக்களை சின்ன வயசுல யாரெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது மாதிரிலாம் சொல்றாங்களா முழுங்கக்கூடாது வயிற்றுல ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உண்மையாக கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்து நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக்காக பபிள் கம் அப்படிங்கிறது 3 பொருளால் தான் செய்வாங்க. ஒன்று ஸ்வீட்னஸ், ஒன்று ஃப்ளேவர், மூணாவது ரெசின்ஸ். ஸ்வீட் உங்களுக்கு தெரியும், ஸ்வீட்டுங்க அந்த சுகர்லாம் ஆட் பண்ணுறாங்களா, ஸோ அதான் ஸ்வீட். அண்ட் ஃப்ளேவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு இதெல்லாம் ஃப்ளேவரில் வந்துடும். அண்ட் மூணாவது ரெசின்ஸ். நம்ம சாப்பிடும்போது மாதிரி சவுக்குன்னு இருக்குல்ல, ஸோ அந்த சப்ஸ்டான்ஸ் தான் வந்து ரெசின்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம பபிள் கம் முழுங்கிட்டோம் அப்படின்னா ஸ்வீட்டு, ஃப்ளேவர், அந்த ரெசின்ஸ் 3 தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸ்வீட்டு ஃப்ளேவரும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். ஆனால் ரெசின்ஸ் அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. அதுக்காக நம்ம வயிற்றுலேயே ஒட்டிக்குமா பெரியவங்க சொல்கிற மாதிரி அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நம்ம உடம்புல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கனால அதையும் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிடும். அப்புறம் பபிள் கம் முழுங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு சும்மா சொல்லணும் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சில பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 பபிள் கம் வாங்குறாங்கன்னா 5த்தையும் சேர்த்து ஒரே நேரத்தில் மென்னு முழுங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி முழுங்கும் போது தான் இந்த தொண்டையில் எங்கேயாவது சிக்கிச்சு அப்படின்னா ஸோ அது வந்து மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும். ஸோ அது நம்ம தண்ணி குடிச்சு அது பொறுமையாக இறக்கி அதுதான் பெரிய வேலையா இருக்கும். ஸோ சின்ன வயசுல அதெல்லாம் வந்து நம்ம பயப்படுவோம், ரொம்ப பயப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் முழுங்கினா வயிற்றுல ஒட்டிக்கும், அது நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுலாம் சும்மா ஒரு கட்டுக்கிறது தான். அண்ட் நீ தான் பபிள் கம் முழுங்கினாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் முழுங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் 3 மறக்காம பண்ணிருங்க. அண்ட் சீக்கிரமே நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். அதுக்கு ஸ்டே டியூன். பை பாய். அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா?